இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேங்க. நீங்கள் சிகரெட்டு பிடிக்கிறத விட இந்த டொபேக்கோ, இந்த புகையிலையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டினோட அளவுகள் 2 to 3 மடங்கு ஜாஸ்தி. சரிங்க, இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹன்ஸ் பாக்கு புகையிலை பழக்கத்துலேருந்து நம்ம விடுபடணும்னா எப்படி விடுபட முடியும்? இதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். 2 வருஷத்துக்கு முன்னாடி புகைப்பழக்கத்தை விடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 30 லட்சம் பேர் இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்க. நிறைய பேர் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் புகைப்பழக்கத்தை நிரந்தரமாக நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதே வீடியோவில் நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான சந்தேகம், புகையிலை பழக்கத்தை நிறுத்துவது எப்படி? கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஹன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம உதட்டுக்கு அடியில் வச்சுட்டா, அதாவது உதட்டுக்கும் பல்லுக்கு இடையில வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நிக்கோட்டின் ரத்தத்தில் கலக்குது. இதனால் தூக்கம் வராமல் இருக்குது. ஒரு விதமான கிக்கு, நிக்கோட்டின் சிகரெட் மூலமாக கிடைக்கக்கூடிய அதே கிக்கு இந்த புகையிலையின் மூலமாக கிடைக்குது. இதை எப்படி நிறுத்துறது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் சந்தேகம். அதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு இதை வாங்க ட்ரை பண்ணணும். அதனால் வெளியே போய் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலனாலும் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட காலம். இந்த நேரத்தில் நம்ம ஏன் வெளியே போய் பார்க்கணும், ஆன்லைன்லேயே இந்த விஷயங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முயற்சி செஞ்சேன். தேடி பார்த்தா இருக்குதுங்க, கூல் லிப் அப்படிங்கிற விஷயம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கிடைக்குது. சரி, ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா டெலிவரி இல்லைன்னு வருது. சரி, என்னோட பிளேஸ்க்கு டெலிவரி இல்லை. சரி, நம்ம சென்னைக்கு டெலிவரி ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தா சென்னைக்கு டெலிவரி இல்லை. பெங்களூர் போட்டு பார்த்தா டெலிவரி இல்லை. இது என்னடா இது, அமேசானில் இருக்கானா எங்கேயுமே இந்தியாவில் டெலிவரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்து பார்த்தா தான் தெரியுது. இது அவைலபிள் ஃபார் சேல் ஒன்லி இன் அமெரிக்கா. அதாவது அமெரிக்கா மட்டுமே செல் பண்ணக்கூடிய ஒரு பாக்கெட்டு அப்படிங்கிறத பார்த்தேன். டேங்கப்பா, அமெரிக்கா வரைக்கும் இதை கொண்டு போயிட்டீங்களா, யாருப்பா இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தேன். தேஜ் ராம் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட பேரை பார்த்தேன். சரி, இந்தியாவில் தான் தடை பண்ணிட்டாங்க, அதனால நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க அப்படின்னு நினச்சேன். ஆக ஆன்லைன் டெலிவரி கிடையாது. அப்படியே மெதுவாக படி இறங்கி போய் வீட்டுக்கு வெளியில் ரோட்டில் அப்படியே நடந்து போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடைக்கு போய் அப்படியே கொஞ்ச நேரம் நோட்டை விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தயங்கி போய் டைரெக்டாக தடை செய்யப்பட்ட பொருளை கேட்டால் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிகரெட் கேட்டேன். சிகரெட் கேட்டவொடனே இவன் நம்ம ஆள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும் கடைக்காரருக்கு. ஃபஸ்ட்டு சிகரெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தயங்கி கூல் லிப் இருக்கான்னு கேட்டேன். ஒரே ஒரு செகண்டு தான் பார்த்தாப்புல, இருக்கே அப்படின்னு சொன்னாப்புல. கொடுங்க அப்படின்னு அப்படியே இருக்க போனார். ஹன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுவும் இருக்கே அப்படின்னாரு. ஆக ரெண்டையுமே அழகாக எடுத்து ஒரு பொட்டலத்தில் யாருக்கும் தெரியாத மாதிரி மடித்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. சரிங்க, இப்போ நம்ம இந்த கடையில் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோம். நல்லா பொட்டணம் கட்டி கொடுத்தாரு. நீங்களே பார்த்தீங்க எப்படி அதை மறைச்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த கூல் லிப்பு, கூல் லிப்லேயே எழுதியிருக்குது பாருங்கள், டொபேக்கோ யூசர்ஸ் டை யங்கர். இதை யூஸ் பண்ணுறவங்க சின்ன வயசுலேயே செத்து போயிடுவாங்கன்னு எழுதியிருக்குது. அதை யார் படிக்கிறாங்க? அதை விட ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த கூல் லிப்பு எவ்வளோ ரேட்டு என்ன அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னாங்க வெறும் 26 ரூபாய். அதாவது 12 கிராம் 26 ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்குது. ஒரு கிராமுக்கு 2 ரூபாயாமா. ஆனால் அதோட ஆச்சரியம் பாருங்கள், இதை யார் தயாரிச்சிருக்கிறாங்கன்னு. தேஜ் ராம் பால் பிரைவேட் லிமிடெட், ஹரியானா. அதாவது இதே கம்பெனி தேஜ் ராம் பால் பிரைவேட் லிமிடெட், இவங்களே தான் அமெரிக்காவுக்கும் இதே ப்ராடக்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ப்ராடக்டாக இருக்கக்கூடியது, ஆனால் உலகத்தில் முன்னேறிய நாடான அமெரிக்காவில் கிடைக்கிது, அமேசான்லேயே. சரிங்க, இப்போது இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த ப்ராடக்ட் எடுப்போங்க. இது ஹன்ஸ் டொபேக்கோ யூசர்ஸ் டை யங்கர். இதுலேயும் அதே தான் எழுதியிருக்கிறாங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் இது ஃபோட்டோ எடுத்து தான் பார்த்தேன் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது 8 ரூபாய்ங்க. 20 கிராம் 8 ரூபாய் இந்த பாக்கெட்டு. ஆக வெறும் 8 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு, வெறும் 26 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு, இது ரெண்டையும் வாங்கி நம்ம பாக்கெட்டுக்குள்ளே மட்டும் வைக்கல, அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே இருந்து லைட்டாக கொஞ்சம் வாய்க்குள்ளேயே வச்சு யமனை காசு கொடுத்து வாங்கி உடம்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு நம்ம உள்ள லிப்ஸுக்குள்ளே வச்ச உடனே என்ன ஆகுது, அந்த இடத்துல நல்ல ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட்டு கரைய ஆரம்பிக்குது. கரைய ஆரம்பித்தோன்னே அது ரத்தத்துக்குள்ளே போக ஆரம்பிக்குது. வாய் பகுதியாக வழியாகவே உறிஞ்சப்படுது. இந்த மாதிரி உறிஞ்ச காலப்போக்கில் அந்த இடம் வெள்ளையாகி தடிச்சு போய் ஒரு ஸ்டேஜில்
வலி வரும். ஃபஸ்ட்டு வலி வராது, முதல்ல வெள்ளையாக தான் இருக்கும். காலப்போக்கில் பல காலம் கழித்து அந்த இடம் வந்து ரொம்ப கடினமாக வெள்ளையாக ஆகிடும். போக போக அது புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே மட்டும்தான் புற்றுநோய் வருமா? கிடையாது. அதை அப்படியே நம்ம முழுங்குறோம். நம்ம தொண்டை பகுதியில் புற்றுநோய் வரலாம், உணவு குழாயில் புற்றுநோய் வரலாம், நம்மளோட கணையம் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸ் பகுதியில் புற்றுநோய் வரலாம், பிளாடர் மூத்திரப்பையில் புற்றுநோய் வரலாம். உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையுமே புற்றுநோய் வரக்கூடிய சான்ஸு மிக மிக அதிகம். நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால நுரையீரல் புற்றுநோய் வருதுன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையுமே புற்றுநோய் வரலாம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, 2025 இந்த வருடத்தோட புது வருடத்தோட ரிசல்யூஷனாக பொதுவாக எல்லோரும் வந்து உடற்பயிற்சி செய்ய போகிறோம், நல்ல உணவுகள் மட்டுமே சாப்பிட போகிறோம், சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்க போகிறோம் காலை நேரத்தில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பதிலாக நல்ல விஷயங்களை உருவாக்குறதுக்கு பதிலாக கெட்ட விஷயங்களை தவிர்க்க பாருங்கள். அது இன்னும் பெஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி பழக்கங்கள், யாராவது புகையிலையோ சிகரெட்டோ மது பழக்கமோ இதை வந்து தவிர்க்க பார்க்கறது, இந்த வருஷம் ஃபுல்லாக நான் இதை குடிக்க மாட்டேன் இல்லை புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் கெட்ட விஷயங்களை தவிர்க்க பார்க்குறீங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கமே கிடையாது டாக்டர், அப்புறம் என்ன நான் இதே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றத இந்த வருஷம் நான் கட் பண்ண போகிறேன், ஏன்னா அது ஒரு கெட்ட பழக்கம் தானே 2025. இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத அதிகமாக சாப்பிடுவேன், அதை கட் பண்ண போகிறேன், நல்ல விஷயம். பொரித்த உணவுகள் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொரித்த உணவுகளை 2025 சாப்பிட மாட்டேன். நம்ம ரோட்டில் தள்ளுவண்டி கடையில் தினசரி பானிபூரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் நீக்கிட்டேன் 2025. நான் ஹோட்டலில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாரத்துக்கு 2 வாட்டி ஹோட்டலில் சாப்பிடுவேன், இந்த வருஷம் ஹோட்டல்லையே சாப்பிட மாட்டேன். சரி டாக்டர், வாயில் போடுறது சாப்பிட்றது இதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னிங்கன்னா நான் நிறைய கோபப்படுவேன், இந்த வருஷம் நான் கோபப்பட மாட்டேன். நிறைய கத்துவேன், அந்த கத்தலை இந்த வருஷம் நான் பண்ண மாட்டேன். இது எனக்கு நிறைய ஈகோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இனிமேல் நான் ஈகோ பார்க்க மாட்டேன். ஆக எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ரெசல்யூஷனாக எடுத்து இந்த கெட்ட பழக்கத்தை நீக்கிறது அப்படிங்கிறத இந்த வருஷத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது ஒரு நல்ல ரெசல்யூஷன். கூடவே இதையும் ஊறுகாய் மாதிரி சேர்த்துக்கங்க எக்ஸசைஸை. சரிங்க, இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹன்ஸ் பாக்கு புகையிலை பழக்கத்துலேருந்து நம்ம விடுபடணும்னா எப்படி விடுபட முடியும்? இதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குங்க. அறிவியல் ரீதியான இந்த டெக்னிக்கோட பேர் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது நம்ம துவங்கிறது, ஒரு விஷயத்தை துவங்கிறது தான் ஸ்டார்ட். நம்ம இந்த புகைப்பழக்கத்தை விடுறதுக்கான டெக்னிக்கும் ஸ்டார்ட் தான். இந்த ஸ்டார்ட்டில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. இப்போ எஸ் அப்படிங்கிறது இது வந்து ஸ்டார்ட்டு தான். என்ன ஸ்டார்ட்டுனா, நாள் குறிங்க, என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியம். அந்த தேதி வந்து நீங்கள் குறிக்கணுங்க. இந்த தேதியிலேருந்து நான் புகையிலை பழக்கத்தை நிறுத்த போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த தேதி எந்த தேதி? 1/1/2025 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ நாள் குறிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் நேரத்தை கூட குறிச்சிக்கலாம். நான் இனிமேல் புகையிலே போட மாட்டேன், இந்த ஹன்ஸ் பாக்கோ கூல்லிப்போ போட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை கூட அந்த புகையிலை யூஸ் பண்ணல அப்படின்னு வைங்களேன், அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இந்த மெத்தடுக்கு பேர் கோல்டு டர்க்கி அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு டர்க்கி அப்படின்னா ஒரு செகண்டில் முடிவெடுத்து, ஒரு நேரத்தில் முடிவெடுத்து அதுதான் கடைசி அப்படிங்கிற முடிவை எடுத்த பின்னாடி உண்மையிலேயே அவங்க வாழ்க்கை பூரா அதை ஃபாலோ பண்ணுறது, நான் திருப்பி அதை தொடாமையே இருக்கிறது கோல்டு டர்க்கி. ஆனால் இந்த கோல்டு டர்க்கி மெத்தட் வந்து ஒரு 10% பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். மீதி 90% பேருக்கு அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த உணர்வுகள் வர ஆரம்பிக்கும். நம்ம மறுபடியும் புகையிலை போடணும். இப்போ மறுபடியும் டிரைவ் பண்ண போகும்போது ஐயோ நம்ம போடாமல் இருந்தால் இப்படி தூக்கம் வந்துடுமோ அப்படின்லாம் பயம், ப்ளஸ் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரம். மீதி 90% பேருக்கு இந்த மாதிரி டக்குன்னு நிறுத்த மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும். முதல்ல நிறுத்துவாங்க, நிறுத்துகிற பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசை ஆவல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அது யூஸ் பண்ண பின்னாடி வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்ட பின்னாடி மறுபடியும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே அது குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த ஆவல் ஆசை அப்படிங்கிறது. ஆனால் அப்படியே இருக்குமானா கிடையாது. மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது வீட்டு பிரச்சனையோ வேலை பிரச்சனையோ, அப்படியே மறுபடியும் அந்த உந்துதல் ஆசை அதிகமாகும். ஒரு ஸ்டேஜில் மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி மறுபடியும் யூஸ் பண்ணி மறுபடியும் குறையும். இதுதான் வந்து ஒரு அலை மாதிரி வரும்.
ஆனால் இது 2 வாட்டி 3 வாட்டி நடந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ண என்ன ஆகும், இந்த லைன் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட் ஆயிரும். அப்போது இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த நிலையை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நாம் மீதி இருக்கக்கூடிய டிஏஆர்டியை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. அதாவது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 1ஆம் தேதி இப்போ முடிவு பண்ணிட்டீங்க, அடுத்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 72 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழக்கத்தை நிறுத்திய முதல் 72 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு நேரம்ங்க. இந்த சமயத்தை நீங்கள் கடந்துட்டீங்க, முதல் 3 நாட்களை கடந்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஜனவரி 2 ஜனவரி 3 கடந்துட்டீங்க, ஜனவரி 4 கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பழக்கத்தை நிறுத்துறதுக்கு ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட வில் பவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதற்குரிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 72 மணி நேரத்தில் பயங்கரமான டென்ஷன் ஏற்படும், பயங்கரமான கோபம் ஏற்படும், நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும், யார் எது சொன்னாலும் எரிச்சல் வரும், இயலாமை இருக்கும், சோர்வும் இருக்கும், இயலாமையும் இருக்கும், தூக்கம் வராமல் தவிப்பீங்க, டிப்ரெஷன் மனச்சோர்வு ஏற்படுது, நம்ம திங்கிங் முடிவெடுக்கும் திறன், யோசிக்கும் திறன் இதெல்லாமே ஒரு மாதிரி குழம்பி போன மாதிரி ஆகுது. ஆக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படும் போது நம்மளுக்கு வந்து மீண்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் தோணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான சூப்பரான சயின்டிஃபிக் மெத்தட் தாங்க ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கு. எஸ் வந்து நாள் குறிக்கிறது அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ அடுத்து டி என்ன தெரியுங்களா, டெல். ஸோ இந்த டெல் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸு, உங்களோட நெருங்கிய உறவினர்கள், உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இதை நீங்கள் சொல்லணும், பப்ளிக்காக அறிவிக்கணும். இன்னார் இந்த தேதியில் இந்த நேரத்திலிருந்து இந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டார், இனி இதை உபயோகப்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் தான் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு திருப்பி திட்டிகிட்டே இருக்கலாம், உங்களை இரிட்டேட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு மீண்டும் அந்த பழக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற உந்துதல் அதிகமாகும் இல்லையா. இதுக்காகவே உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட கோஆப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவே முதல்ல அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. இதில் எந்த வித தப்பும் கிடையாது, மாறா இது உங்களுக்கு நிறைய உதவி செய்யும். அதனால் 2வது டெக்னிக்கான டெல் சொல்லிடுங்க. அடுத்து 3வது விஷயம் தாங்க, இது வந்து ஆன்டிசிபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிசிபேட் அப்படின்னா எதிர்பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன எதிர்பார்க்கறது, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 72 மணி நேரத்தில் வரக்கூடிய பல்வேறு விதமான சேலஞ்சஸ்ஸு, அதை நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 72 மணி நேரத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த முக்கியமான சேலஞ்சஸ்ஸு, நெஞ்சு படபடப்பு, கோபம், மனச்சோர்வு இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு மீண்டும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், பேக்கெட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏற்படக்கூடிய உந்துதலை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு யோசிக்கணும், ஆல்டர்னேட் விஷயங்களை யோசிக்கணும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேங்க. நீங்கள் சிகரெட் பிடிக்கிறத விட இந்த டொபேக்கோ, இந்த புகையிலையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டினோட அளவுகள் 2 to 3 மடங்கு ஜாஸ்தி. சிகரெட்டை விட மோசமானது புகையிலை, இந்த டொபேக்கோ ப்ராடக்ட்ஸு வாயில் வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஸ்மோக் தான் பிரச்சனைன்னு. ஸ்மோக்கை விட ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ ரொம்ப டேஞ்சரஸ், பயங்கரமான டேஞ்சரஸ் ப்ராடக்ட். அதனால் இதுக்கு மாற்று நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோங்க. இது நம்ம வாயில் வைக்கிறதுக்கு பதிலாக வேறு என்னதை வாயில் வைக்கலாம், அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் போது வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும், ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணதுனால. அதனால் அந்த நிக்கோட்டினுக்கு மாற்றாக நிறைய நிக்கோட்டின் பேச்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தோலில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது. நிக்கோட்டின் பபுள்கம் இருக்குது, 2 மில்லிகிராம் பேக்கெட்டு, 4 மில்லிகிராம் பேக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோட்டின் பபுள்கம் கிடைக்குது. நிக்கோட்டின் லோசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சப்பி சாப்பிட்ற மாத்திரை மிட்டாய் மாதிரி இருக்கும், அந்த நிக்கோட்டின் லோசன்சஸ் சப்பி சாப்பிடலாம் நம்ம. இதனால் நம்மளுக்கு நிக்கோட்டின் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே, நிக்கோட்டின் ஸ்ப்ரே இருக்குது, நிக்கோட்டின் இன்ஹேலர் இருக்குது, நீங்கள் நுகர்ந்து அந்த நிக்கோட்டின் எடுத்துக்கிற மாதிரி பல்வேறு வகையில் இருக்குது. நாம் வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிக்கோட்டின் பேட்சை போட்டுக்கிட்டு அந்த பபிள்கம்மை யூஸ் பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் பழக்கத்துலேருந்து வெளியே வரதுக்காக உண்டான விஷயம் இது. முதல் 3 நாள் சேலஞ்சை நம்ம எதிர்கொள்கிறதுக்காக உண்டான விஷயம் இது. இந்த நேரத்தில் சிகரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. வேப்பிங் அப்படின்னு சொல்கிறது அது வந்து நல்லது இல்லை, டேஞ்சரஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுவும் தடை பண்ணிட்டாங்க, ஆனால் அதுவும் கிடைக்குது, அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஸோ மொத்தத்தில் இதை தவிர்க்க பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்க என்கிட்ட காசு இல்லை டாக்டர்,
சின்ன பசங்க ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் காசே இருக்காது, இருக்கிற காசை இப்படி திருடி வந்து இதை வாங்க செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம், பேசிக்கலாக சாதாரண ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாம் கேட்டால் யாரும் வாங்கி தராமல் இருக்க மாட்டாங்கல்ல. ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அப்பப்போ சாப்பிடுங்க. கடலை மிட்டாய் வாங்கி வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. இஞ்சி பருப்பை வாங்கி வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு டெக்னிக் என்னென்னா, வீட்டு வைத்திய முறை. லவங்கப்பட்டை 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், உலர்ந்த திராட்சை 25 கிராம், நாட்டு சர்க்கரை 25 கிராம். இந்த 4 விஷயங்களையும் சேர்த்திங்கன்னா 100 கிராம் வருதா. இந்த 100 கிராமையும் அரைச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருண்டைகளை நீங்கள் கொஞ்சம் அப்படி வாயில் வச்சு மெதுவாக கரையிற மாதிரி விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இன்ஃபேக்ட் டிரைவர்ஸ் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா டிரைவர்ஸ்க்கு தூக்கம் வரது தான் பெரிய பிரச்சனை. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டிரைவிங் போகும்போது வீட்டிலேயே செஞ்ச இந்த நாட்டு சர்க்கரையில் செஞ்ச இந்த உருண்டை எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து குளுக்கோஸ் வெளியே வரும். அந்த குளுக்கோஸ் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும், மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். ப்ளஸ் இது எந்த வகையிலையும் உங்களுக்கு தொந்தரவை உண்டாக்காது. இந்த மிட்டாய் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு இந்த உருண்டைகளை செஞ்சு எப்பவும் டிரைவிங் அப்போ யூஸ் பண்ணுங்கள். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததுங்க, இந்த 72 மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஆகட்டும் உங்களோட மனசோர்வு டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். என்னது இப்படி பொசுக்குன்னு நிறுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மிட்டாயெல்லாம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த கிக்கு கிடைக்கல, நம்மளுக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறது டாக்டர்? இந்த புத்துணர்ச்சியை இயற்கையான முறையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இயற்கையான முறை, இயற்கையான கெமிக்கலே நான் உங்களுக்கு தரேங்க, ஃப்ரீயாக தரேன். அது உங்கள் உடம்புல தானாக அது சுரக்கும். அந்த சுரந்து உங்களோட புத்துணர்ச்சியை அதிகப்படுத்தும். இது சத்தியமான உண்மை. இதை செய்கிற எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். இது அவங்களுக்கு ஒரு சந்தோஷ மனநிலையை, ஹாப்பி மூடை தருது அப்படிங்கிறது. அந்த விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு தரக்கூடியது இதுதாங்க. 10 நிமிடம். என்னது 10 நிமிடம் நீங்கள் வேகமாக நடக்கிறீங்களோ இல்லை ஓடுறீங்களோ, இது ஒரு 10 நிமிஷம் பண்ணி பாருங்களேன். டிரைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ரொம்ப மனசு சோர்வாக இருக்கும்போதோ ஒரு 10 நிமிஷம் ஓடி பாருங்களேன். கொஞ்சம் வேகமாக ஓடணும். நார்மலாக இப்படி நடந்தீங்கன்னா நடக்காது. கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்பாக குடுகுடுன்னு ஓடினீங்கன்னா உங்கள் தசைகள் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புலேருந்து ஒரு மூளையிலேருந்து ஒரு அற்புதமான ஹார்மோன் சுரக்குங்க. இந்த ஹார்மோன் தாங்க தி பெஸ்ட் ஹார்மோன் நம்மளோட மனசோர்வுக்கு. அது வேறு ஒன்றும் இல்லை, என்டார்ஃபின். ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் செஞ்சால் இந்த என்டார்ஃபின் வராது, பட் ஆரம்பத்தில் சுரக்கக்கூடியது தான் என்டார்ஃபின். இந்த என்டார்ஃபின் நம்மளுக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை தருங்க, இயற்கையான மனசோர்வு நீக்கி அப்படின்னு சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள், செல்ல பிராணிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷ மனநிலையை தரும். சரி, இதெல்லாம் இல்லைன்னா கூட அந்த நேரத்துக்கு ஏதாவது பண்ணுங்க. டிவி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மொபைலில் ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள், குளிக்க போங்க. குளிக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடுங்க. அவுட்டோர் கேம்ஸ் விளையாட போயிட்டீங்கன்னா நண்பர்களோட அது இன்னும் பெஸ்ட்டு, சூப்பரு. லைப்ரரிக்கு போய் புக்கு படிங்க. இந்த காலத்தில் யாரும் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், அங்கே போய் நியூஸ் பேப்பராவது படிங்க அட்லீஸ்ட்டு. இல்லைனா புதிர்கள் இருக்கும், அதில் சுடுக்கு புதிர்கள்லாம் இருக்கும். ஹிண்டு பேப்பரில் எடுத்து சுடுக்கு புதிர்களில் சால்வ் பண்ண பாருங்கள். இதில் புக்கு படிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆனந்தம் பேரானந்தம்ங்க. அதில் செரட்டோனின்னு ஒரு ஹார்மோன், இப்போ என்டார்பின் செக்ரேட் ஆக மாதிரி புக்கு படிக்கும்போது செரட்டோனின் செக்ரேட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை தரும், ஒரு மனசை புத்துணர்ச்சி ஆக்கும். அதனால் உங்களுக்கு இந்த கூலிப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பல ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது. இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு சூப்பரான டெக்னிக்கு, பென்சிலு, பேனா எதையாவது ஒன்று கையில் வச்சு அதை சுற்றிக்கிட்டே இருங்க. ஏன்னா கை தான் நம்மன்னு இருக்கும். அந்த கைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனம் டைவர்ஷன் ஆகும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் தாங்க டெக்னிக்ஸு. நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டிசிபேட், இந்த சேலஞ்சஸ்லாம் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டா அந்த நேரத்தில் நாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ட்ரை பண்ண பார்க்குறோம். ட்ரை பண்ணி நம்ம தள்ளி போட பார்க்குறோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்மோக்கிங்கை இல்லை புகையிலை பழக்கத்தை தள்ளி போட எவ்வளோ நாள் தள்ளி போடுறீங்களோ அவ்வளோ நாள் நல்லதுங்க. அதாவதுங்க 72 மணி நேரம் தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள், அந்த படபடப்பு, கோவம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 1 மாதம் தள்ளி போட முயற்சி செஞ்சிட்டிங்கன்னா, 1 மாதம் கண்டினியூஸாக நீங்கள் உபயோகப்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் குறையுங்க. 1 மாதம் நீங்கள் தள்ளி போட்டுட்டிங்கன்னா. இதே 1 வருடம் கண்டினியூஸாக தள்ளி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் வாயில் வாய் மட்டும் இல்லை, வாய், மூக்கு இங்கெல்லாம் இயற்கையாக இருந்த பல்வேறு விதமான நுண்ணிய திசுக்கள், இப்போ மூக்காக இருந்தால் சீலியா சின்ன சின்ன முடிகள் இருக்கும்.
இந்த முடிகள் வந்து நம்ம மூக்குக்குள்ளே டஸ்ட்டு போக விடாமல் பார்த்துக்கும். அப்படியே டஸ்ட் இருந்தாலும் அது வெளியே தள்ள பார்க்கும் முடிகள். அந்த முடிகள்லாம் ஸ்மோக் பண்ண மூக்கு வாய் வழியாகவும் புகை போய் வெளியே வர முடிகள்லாம் போயிடும், அதோட உணர்வை இழந்து போயிடும். அதே மாதிரி வாயில் சுவை அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வாயில் இந்த நிக்கோட்டினை வச்சு வாயில் சுவை தெரியாமல் போயிடும். மேலும் புண்கள் அடிக்கடி வரும் போன்ற விஷயங்கள் வரும் இல்லையா. இதெல்லாம் வந்து 1 வருடம் நீங்கள் தொடர்ந்து நிறுத்தினீங்கன்னா மூக்கில் இருந்த முடிகள் சீலியாலாம் திருப்பி முளைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாய் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு ரிசப்டார்கள் திரும்பி புத்துணர்ச்சியாகி, இப்போது களை மண்டி கிடக்கிற ஒரு வயல்வெளியில் நீங்கள் களைக்கொல்லி அடிச்சிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி அந்த வயல்வெளி ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் காஞ்சி போயிடும். ஆனால் மறுபடியும் துளிர்த்து வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த களைக்கொல்லியோட எஃபெக்ட் முடிஞ்சோன்னே. அதே மாதிரி தான் நம்ம வாய்க்குள்ளார ஒரு களைக்கொல்லி மாதிரி நம்ம இந்த நிக்கோட்டின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், புகையிலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்மோக்கிங் பண்ணுறோம். இதெல்லாம் களைக்கொல்லிகள், நம்ம வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை கொல்லக்கூடியது. நம்ம அதை நிறுத்தின பின்னாடி எப்படி களைக்கொல்லிகள்லாம் நிறுத்தின பின்னாடி திருப்பி களைச்செடிகள் மீண்டும் முளைக்குதோ அதே மாதிரி நம்ம வாயில் களைன்னு சொல்ல முடியாது, நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான முடிகள் செல்கள்லாம் திரும்பி முளைக்கும். இது வந்து 1 வருடத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம எஸ் பார்த்துட்டோம், ஸ்டார்ட் பார்த்துட்டோம், டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டி பார்த்துட்டோம், ஆன்டிசிபேட்னு சொல்லிட்டு சேலஞ்சஸ், நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து முன்கூட்டியே அனுமானித்து அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறதுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த 4வது டெக்னிக் ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு அற்புதமான சூப்பர் டெக்னிக்குங்க. இதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஆர் அப்படின்னா என்ன தெரியுங்களா, ரிமூவ் அப்படின்னு அர்த்தம். ரிமூவ் அப்படின்னா என்ன? ரிமூவ் நம்ம விலக்கி வைக்கிறது. எதை ரிமூவ் பண்ணணும்? நம்ம இப்போ புகைப்பிடிக்கிறதுக்கு காரணமே என்ன, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், அந்த ட்ரெஸ்ஸில் அந்த புகையோட வாடை இருந்துக்கிட்டே இருக்கும், அப்போ மறுபடியும் புகைப்பிடிக்கணும்னு தோணும். நம்ம பைக் ஓட்டுறோம், அந்த பைக்கில் போய் உட்காந்தாலே இந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு புகைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பொசிஷனில் உட்காந்தா உடனே நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு உடனே சும்மா தானே இருக்கிறோம், புகைப்பிடிக்கிறோம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களை தூண்டக்கூடிய எக்ஸ்டர்னல் விஷயங்கள். இப்போது வேலை செய்ய நேரத்தில் வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, காஃபி குடிக்க போகிறீங்க, அந்த நேரத்தில் கட்டாயம் புகைப்பிடிச்சா பரவாயில்லையே, எல்லாரும் புகைப்பிடிக்கிறாங்களே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீக்கிருங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த சோஃபா இருக்குன்னா அந்த சோஃபாவை மாற்றி போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தமாக துடைச்சி கழுவி வச்சுருங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக துவைச்சி அந்த வாடையே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆஷ்ட்ரே, லைட்டரோ, தீப்பெட்டியோ எல்லாத்தையும் எதெல்லாம் இதை பார்த்தா உங்களுக்கு தோணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் விளைக்கிறீங்க, இன்க்ளூடிங் உங்கள் நண்பர்கள். இவனை பார்த்தா நம்மளுக்கு இதை போடணும் அப்படின்னு தோணும்ல, அப்போ நீங்கள் அந்த நண்பனை விளக்கணும். அப்போ தான் வந்து இந்த பழக்கம் உங்களை விட்டு போகும். நீங்கள் அந்த நண்பனை விளக்கலை அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழக்கமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகவே போகாது. முடிஞ்ச அளவு நீங்கள் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் கூட அந்த இடத்துல வந்து ஸ்மோக்கிங் நடக்காத இடமா பார்த்துக்குங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா யாரும் புகைப்பிடிக்க போகிறதில்ல. கோயிலுக்கு மாலை போட்டிங்கன்னா அந்த நேரத்தில் பல பேர் இந்த தப்பான வேலையை செய்ய மாட்டாங்க. புத்தகம் படிக்கக்கூடிய லைப்ரரிக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல யாரும் புகைப்பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது நம்ம ஊரில், புகைப்பிடிக்காத இடங்கள். கல்ச்சுரலாகவே கலாச்சார ரீதியாகவே இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது, யாரும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் தோன்றாது. வேலை செய்கிறப்போ பிரேக் அப்போ நீங்கள் பேக்கெட்டில் சாக்லேட்டுகள், இனிப்புகள், அந்த உருண்டைகள் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ரிமூவ் அப்படிங்கிறது, விலக்கி வைத்தல் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான டெக்னிக்கு. உங்களுக்கு எது உந்துதலாக இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிட்டேன். உங்களுக்கு எனக்கு தெரியாமல் சில விஷயங்கள் இருக்கலாம், அதையும் நீங்கள் விலக்கி வச்சு தான் ஆகணும். சில பேர் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணிட்டு தான் தூங்கணும். சில பேர் தூங்கி திடீர்னு நடுவில் எந்திரிப்பாங்க, அப்போ மறுபடியும் ஸ்மோக் பண்ணால் தான் தூக்கம் வரும். சில பேர் காலையில் எந்திரிச்சோன்னு ஸ்மோக் பண்ணணும். இந்த மாதிரி விதவிதமாக வெரைட்டியாக இந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறவங்க தான் நம்ம மக்கள். அப்போ அதை நம்ம நீக்கி வைக்கிறது, விலக்கி வைக்கிறது, அந்த ஃபேக்டர்ஸு நம்மளை தூண்டக்கூடிய விஷயங்களை விலக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்காக தூங்காதீங்கன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? அதுக்கு பதிலாக வேறு டெக்னிக் இருக்குங்க. கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஏதாவது புக்கு படிங்க, தூக்கம் வரும். சரிங்க, இது வரைக்கும் 4 விஷயங்களை பார்த்தோம். ஸ்டார்ட்டு, டெல்லு, ஆன்டிசிபேட்டு, ரிமூவ். கடைசி டீ என்னங்க? இது எதுவுமே கேட்கல அப்படின்னா டாக்டர். அதாவது என்ன மாதிரி டாக்டர்கிட்ட நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லலாம். என்னால் முடியவே இல்லை, நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும்
உண்மையிலேயே சத்தியமாக நான் ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோட ஹெல்ப்பு. எனக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி பல்வேறு டாக்டர்கள் இருக்கிறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, இதுக்கு மருத்துவமும் இருக்குது, இதுக்கு உண்டான சில மாத்திரைகள் மருந்துகளும் இருக்குது. இதெல்லாம் வந்து டாக்டர் அவர்களோட ஆலோசனையோட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அந்த ஸ்டேஜில் யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். இருந்தால் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இதுதான் உங்களுக்கு மெயினான சாராம்சம். நம்ம எப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை நீக்கிறது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயம் இதுதான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஸ்மோக்கிங்கு, புகையிலை பழக்கத்துக்கு நான் இதை ஆரம்பித்து வச்சாலும் இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த டெக்னிக் வந்து எல்லா விஷயங்களுக்கும் உதவும். கொஞ்சம் அப்படி மெதுவாக இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணலான்னு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயத்தை நீக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட்டு, டெல்லு, ஆன்டிசிபேட் சேலஞ்ச், அந்த கெட்ட விஷயத்தை நீக்கிறதுனால உண்டான சேலஞ்சு ரிமூவ் பண்ணுங்கள் உங்களை தூண்டக்கூடிய விஷயங்களை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் அதை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கி வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனையும் நம்பிக்கையை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த புது வருஷத்தில் இந்த வீடியோவை நான் தேர்ந்தெடுத்து இந்த டாப்பிக்கை தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு காரணம், இந்த நாளில் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து அவங்க ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிற மெயின் இன்டென்ஷனுக்காக தான் முதல் வீடியோவை இதை போட்டிருக்கிறேன். உடற்பயிற்சிகள் அதுவும் அக்சசரியாக செகண்டரி, பட் நம்மளுக்கு கெட்ட விஷயங்களை நீக்கிறது தான் பிரைமரி முக்கியமான கோல், நம்ம லைஃப் கோலாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான வீடியோ, இதை பார்த்து நிறைய பேர் அவங்க வாழ்க்கை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் யூடியூப் இதை கொண்டு போய் மற்ற தெரியாதவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் இதை சேர்க்கும். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஆனால் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க யார் தெரியுங்களா? சின்ன பசங்க ப்ளஸ் டிரைவர்ஸு, வண்டி ஓட்டுறவங்க, இந்த 2 குரூப்பை நான் அதிகமாக பார்த்தேங்க. அப்படி வாங்குறவங்ககிட்ட இப்போ டிரைவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இதை போய் வாங்கிட்டு இருக்கீங்களே, இதனால் என்ன ஆகும்னு தெரியுமா, இதை ஏன் யூஸ் பண்ணுறீங்க? அவர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, எனக்கு தூக்கம் வரும், தூக்கம் வந்து வண்டி இடித்து ஆக்சிடென்ட் ஆகி நான் போய் சேர்ந்தா நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? என் வேலை அப்படி, என் குடும்ப சூழ்நிலை அப்படி, ஒரே டென்ஷன் பிரச்சனை, அதுக்கெல்லாம் இதுதான் தீர்வு அப்படிங்கிறாரு. என்னால் முடிஞ்சளவு 2 வார்த்தையை சொல்லிட்டு இதோட பிரச்சனையை சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு அடுத்து 2 சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க. இந்த ஸ்கூல் பசங்க வந்து என்னடா எதுக்குடா இதை வாங்குறீங்க, இதனால் என்ன ஆகும்னு தெரியுமா? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. இதனால் என்ன ப்ராப்ளம், இதோட பிரச்சனை என்ன, சைடு எஃபெக்ட் என்ன, கேன்சர்னா என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து இப்படிலாம் எழுதி வச்சிங்கன்னா ஏதாவது புரியுமா? அந்த மாதிரி பசங்களுக்கு இதில் என்ன எழுதியிருக்குன்னே புரியாது. அந்த மாதிரி பசங்க தான் இதை வாங்குறாங்க. விலையும் ரொம்ப மலிவாக கிடைக்குது, ஒரு கிக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பசங்க வாங்குறதா வந்து சொன்னாங்க. மொத்தத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இதை உபயோகப்படுத்துகிறாங்க. போன வாட்டி நான் சிகரெட் குடித்த வீடியோ போடும்போது நிறைய கமெண்ட்டுகள் என்னென்னா, என்ன டாக்டர் நீங்கள் வந்து சிகரெட் தயாரிக்கிற கம்பெனிகளை தடை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க. நான் யாருக்கு சிகரெட்டை தயாரிக்கிற கம்பெனியை தடை பண்ணுறதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் நினைக்கிறீங்க? நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு சாதாரண ஆள். என்னால் முடிஞ்ச அளவு உங்ககிட்ட சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவில் கடைசியில் கடைக்காரங்க இதை வைக்கிறத முடிஞ்ச அளவு தவிர்க்கலாம். எத்தனையோ விஷயங்களுக்கு வியாபாரத்தில் இதன் மூலமாக வரக்கூடிய காசு நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கும் கமெண்ட்டு நிறைய வந்துருந்துச்சு. முதல்ல தயாரிக்கிற கம்பெனியை தயாரிப்பை நிறுத்த சொல்லுங்கள், கடைக்காரங்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக அந்த கமெண்ட்டை போட்டது கடைக்காரங்களாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே கடைக்காரங்க இதோட பிரச்சனையாக புரிஞ்சுக்கணுங்க. கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பா சும்மா வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி இறங்கி போய் சின்ன பெட்டி கடைக்கு போனால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இது சாதாரணமாக ஆகி போச்சுன்னு பாருங்கள். என்னதான் இது விற்கக்கூடாதுங்கிற சட்டம் இருந்தாலும். இதில் இன்னொரு வேடிக்கையும் நடந்துச்சு. நான் வந்து கடைக்காரங்க கிட்ட வாங்க போகும்போது ஃபர்ஸ்ட் நான் சிகரெட்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்கெட்லாம் கேட்டு வாங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? அப்போ அவர் எவ்வளோ ரேட்டு சொன்னாருன்னு தெரியுங்களா? நான் ஒரு அனுமானமாக இது வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு நினச்சிட்டு 100 ரூபா நோட்டை எடுத்து நீட்டேன். அவர் வந்து அப்படியே லைட்டாக அசஸ் பண்ணிட்டாப்புல நம்மள. சரி இவன் ஃபஸ்ட்டு டைம் ஆகுறான், பார்க்க இழிச்சவன் மாதிரி இருக்கிறான், காசு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி, இல்லை இன்னொரு 50 ரூபா கொடுங்க, 150 ரூபா அப்படின்னாப்புல. பாருங்கள், இது மாதிரி எத்தனை பேர் அவங்களோட காசை வீணாக்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை தடை செய்யப்பட்ட பொருள் கிடைக்கிறதுனால அந்த மாதிரி ரேட்டு போட்டு விற்கிறாரா, அது எதுவும் எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருக்குது. அதனாலங்க ஃபஸ்ட்டு விஷயம், எங்கேயோ ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற இந்த தேஜ் ராம் தரம் பால் பிரைவேட் லிமிடெட் ஹரியானா கம்பெனியை தடை பண்ணணும்.
அதே மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு கம்பெனி இதை தயாரிக்குது. ஜெய்ஸ்வால் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்ஸை வந்து டெல்லியிலேருந்து தயாரிக்குது ஒரு கம்பெனி. இந்த ப்ராடக்டோ இது கட்டாயம் எங்கேயும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக எடுக்கக்கூடிய ஆக்ஷனில் தான் இருக்குது. இந்த நெட்வொர்க்கு எப்படி எங்கேயோ இருக்கக்கூடிய டெல்லி ஹரியானாலேருந்து தமிழ்நாட்டோட கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இந்த ஊரோட பெட்டி கடை வரைக்கும் இது வருது அப்படின்னா அந்த நெட்வொர்க்கு ஒரு பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை தடை பண்ணாலும் இல்லையா, கம்பெனியை தடை பண்ணாலும் இல்லையா, இதை நம்மளால தடுக்கவே முடியாது. மனுஷனோட பேராசை அதுக்கு முடிவே கிடையாது. சரிங்க, எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பொலிட்டிக்ஸ்குள்ளே நான் பேசுகிறதுக்கு நான் இந்த வீடியோவை எடுக்கல.